கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். என கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம், மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி 2025ஆம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க செய்து ஆண்டவரே, ஒரு மாதத்தை நாங்கள் உம்முடைய தயவினாலே முடிக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 2ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக நிலைத்திருக்கவும், உடைய கரத்தை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்யவும், உடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய கோரிக்கைகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே சொல்ல ஆண்டவரை வந்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவி இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தருடைய பிரசனம் எங்கும் நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆவி எல்லோர் மீதும் இறங்கட்டும். துதி கன மகிமையாக உமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நீடுழி கால
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு இருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை உள்ளான மனதிலிருந்து அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-10 முடிய வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கின்றேன் என்றான். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கின்றேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்பவைகளே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை மீண்டும் ஒரு விசையாக மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு கரங்களை தட்டி பொதுவான பாடல்களில் தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோ
நடத்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதி அந்தமில்லா அற்புதனே, நீதியாய் உதித்த நிகழ்ற்றோனே, நித்திய வழியில் நடத்திடுவே, கடைசி வரையும் காத்துக் கொள்வே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஃபீபா ஊழியத்தை சார்ந்து ஃபீபாவினுடைய ஊழியத்தை கோயம்புத்தூர் பகுதியிலே திருச்சபை மேலாளராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள். அருமையான சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள் இன்றைய நாளுக்குரிய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். விசுவாசத்தோடு கூட செய்தியை நாம் கேட்போமாக. ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நமக்கு வாசிக்கப்பட்ட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் உள்ள வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தமக்கென தெரிந்து கொள்பவர்களை தேவன் அவருடைய திட்டத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வது தற்செயலான ஒரு நிகழ்வல்ல. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது, உலகத் தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொள்ளுகிறார் என்பதாக. ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்டது அல்லது திட்டமிடப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் காணலாம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி நம்மை அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே பங்குள்ளவர்களாகும்படி தேவன் தாமே அழைத்திருக்கிறார். அதே வேளையிலே ஆவிக்குரிய மேன்மைக்காக தேவ சித்தம் நிறைவேற்றப்பட தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாரையும் ஊழியத்திற்காக தேவன் அழைப்பதில்லை. எல்லாரையும் அற்புத அடையாளங்கள் செய்பவர்களாய் அழைப்பதில்லை. தீர்க்கதரிசிகளாய் அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இவ்வுலகத்திற்கான ரட்சிப்பின் திட்டத்திலே உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு பணி செய்பவராக, ஏதோ ஒரு இடத்திலே பொருந்துகிறவராக தெரிந்து கொள்ளலாம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் திட்டத்தின் அடிஸ்தானம் அல்லது அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து தானே. அதன் மேல் கட்டப்படும் மாளிகையானது சபை. அது ஜீவனுள்ள மக்களால் அல்லது கற்களால் கட்டப்படுகிறது. உங்களுக்கென்றும் எனக்கென்றும் தேவன் ஒரு பொருத்தமான இடத்தை, பொறுப்பை வைத்திருக்கிறார். அதனை உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதற்கு நேரம் செலவழித்திருக்கிறோமா? சபையிலே செய்தி கொடுக்கவோ, சபை கட்டிடத்தை சுத்தப்படுத்தவோ, பாடல்களை பாடவோ அல்லது வேறு பல ஆயத்தங்களை செய்யவோ உதவி வருகிறோம். அதில் எந்த விதமான கேள்வியும் இல்லை. ஆனாலும் அகில உலக சபையிலே நமக்குரிய இடம் என்ன? தேவனது திட்டத்திலே நான் எங்கே பொருந்தியிருக்கிறேன்? அதனை அறிந்து கொள்ள அந்த பணிக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? தேவனது வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனது தொடுதலுக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும். அதே வேளையிலே தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படிக்காகவும் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். தேவனது திட்டத்திலே தேவன் செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டுமே ஒழிய அவருக்கு முன்பாக கிரியை செய்யும்படிக்காக நாம் முந்தி விளையக்கூடாது. சில வேளைகளிலே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவது சற்று மெதுவாக இருப்பதாக உணரலாம். ஆனால் தேவன் நமது கால அட்டவணையின்படி செயல்படுகிறவர் அல்ல. அவரது கால அட்டவணையின்படியே செயல்படுகிறார். அவரது திட்டத்தின்படியே செயல்படுகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வித்தியாசமான கருவிகளை பயன்படுத்தலாம். சில வேளைகளிலே அது கடினமான கருவியாக இருக்கலாம். சில வேளைகளிலே பாரமுள்ளதாக இருக்கலாம். கூர்மையான ஆயுதங்களாக இருக்கலாம். அல்லது கூர்மையான
கருவிகளாக இருக்கலாம், அல்லாவிட்டால் லகுவான கருவிகளாக இருக்கலாம். தேவன் நோக்கத்திற்காக ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எனவே இந்த நாளின் சிந்தனையிலே முதற் குறிப்பு, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக, தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சாதாரணமாக நோக்கமில்லாமல் செயல்படுபவர் அல்ல நம்முடைய தேவன். மனிதர்களாகிய நாம், குறிப்பாக நம்முடைய தேசத்திலே தான் இந்த சொல்லாடல் அதிகமாக காணப்படுகிறது. எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் சும்மா போகிறேன். நோக்கத்தோடு போய் கொண்டிருப்பார்கள், ஆனால் கேட்டால் சும்மா போகிறேன் என்ற ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் நோக்கமின்றி ஒருவரை ஆயத்தப்படுத்துவது கிடையாது. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக கூறுகிறது: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா ஒரு ஆசாரியனின் மகன். ஆசாரியனாக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன். அவனும் ஆசாரியனாகவே மாற முடியும். தீர்க்க தரிசன ஊழியத்தோடு ஒப்பிடும்போது ஆசாரிய ஊழியம் என்பது சற்று எளிதான ஒரு ஊழியம்தான். சில கற்பனைகள், சில முறைமைகள், சில செயல்பாடுகளை செய்தால் மட்டும் போதும். அதை செயல்படுத்துகையில் மதிப்பும் மரியாதையும் அவர்களை தேடி வரும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ மிகவும் கடினமான பணி செய்யும்படிக்காய் அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் சொல்லுகிற காரியம் நிறைவேற வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாரும் சேர்ந்து அவனை கேள்வி கேட்பார்கள். அவனை கள்ள தீர்க்கதரிசி என்று தீர்த்து அவனை கொலையும் செய்யக்கூடும். எனவே முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதனின் மூலமாகவே தேவன் பேசுவார். தீர்க்க தரிசன ஊழியம் ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் அதற்காக தேவன் அவரை மிகவும் நேர்த்தியாக உருவாக்க வேண்டும். நமது வாழ்விலே தேவன் செய்கிற அனைத்து செயல்களும் ஒரு நோக்கத்தோடையே இருக்கும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான நோக்கத்தையும் அழைப்பையும் கொண்டிருக்கிறார். யோசேப்பை மிக உயர்ந்த பதவிக்காக தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலருக்கு ஜீவரட்சணை செய்யும் பாக்கியமும் அவருக்கு அருளப்பட்டது. ஆனால் அதற்கு அவர் கொடுத்த கிரயம் மிக மிக அதிகம். தேவனது நோக்கத்தினை நிறைவேற்றுகிற பாதையில் யோசேப்பின் சகோதரர் 10 பேர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். ரூபன் அவரை காப்பாற்ற முற்படுகிறான். யூதா யோசேப்பை காக்கிறார். அதனாலே மீதியானியரின் கையிலே விற்று போடுகிறான். மீதியானியர் இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுகிறார்கள். பின்னர் போத்திபாரிடம் வந்து சேருகிறான். அதன் பின்னர் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட சிறைச்சாலை தலைவன் அவன் பேரிலே அக்கறை காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவன் யோசேப்பை பயன்படுத்த சித்தமாயிருந்தபோது கடினமான பாதையினூடாக நடத்தினார். அவன் நேர்த்தியான ஒரு பாத்திரமாக அந்த ராஜ்யத்திற்கு 2ஆம் ஸ்தானம் வகிக்கக்கூடிய தலைவனாக உருவானான். தேவன் அவனை அற்புதமாக பயன்படுத்தினார். யோசேப்பின் கீழ்ப்படிதல் இப்பேற்பட்ட மேன்மையான பதவியை அவனுக்கு பெற்று தந்தது. மூன்றாவதாக, தேவன் யாரை பயன்படுத்த முற்படுகிறாரோ அவருக்கான பாதையையும் அழகாக வடிவமைக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 6, 7, 8வது வசனங்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். 9வது வசனம் முடிய நான் வாசித்திருக்கிறேன். இவை எவ்வாறு சாத்தியம் என்று எரேமியாவுக்கு தெரியாது. பயம், கவலை, ஆர்வம், அவிசுவாசம் போன்றவை உட்பிரவேசிக்கையில் தேவன் அவனது வாழ்வில் இடைப்படுகிறார். தகுதியற்ற நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். பரிசுத்தமற்ற நம்மை தேவன் அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். திறமையற்ற நம்மை தேவன் அழைத்து திறமைசாலியாக உருவாக்குகிறார். பயனற்ற நம்மை தேவன் அழைத்து பயனுள்ள பாத்திரமாக வடிவமைக்கிறார். தேவனது செயல்கள் அவரது பலத்தோடு, அவரது நேரத்தில், அவரது வழியில்
செய்யப்பட வேண்டும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. நமது வாழ்க்கையிலே அனைத்தும் தோற்று போகலாம். ஒருவேளை அனைத்து முயற்சிகளும் வீணாகலாம். அனைவரும் நம்மை புறக்கணிக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்கு நம்முடைய அர்ப்பணம் மிக மிக அவசியமாயிருக்கிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவானவர் அந்த ஜாடிகளை நிரப்பும்படிக்காக சொன்னார். தேவன் அற்புதமாய் தண்ணீரை ரசமாக மாற்றினார். பேதுரு அமிழ்ந்து போகையில் இயேசுவானவர் கரம் நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். பேதுரு பிழைத்து கொண்டான். சிலுவையிலே இயேசுவானவரோடு அறையப்பட்ட ஒரு கள்ளன் நித்திய நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து ஜீவன் போகிற அந்த கடைசி நேரத்திலே மரணத்துக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு சில நிமிடங்களும் ஒரு சில அங்குலங்களும் இருந்த வேளையிலே இயேசுவானவரை நோக்கி பார்த்தான். மனம் திரும்பினான். அவனது உலகம் தலைகளாய் மாற்றப்பட்டது. பரலோக பாக்கியத்தை வாக்களித்தார் இயேசுவானவர். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழலிலே வசிக்கிறீர்கள்? எப்பேற்பட்ட அர்ப்பணம் உங்களிலே காணப்படுகிறது? தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? தேவன் நோக்கமின்றி செயல்படுபவர் அல்ல. தேவனது நோக்கத்தை அறிந்து அவரது கரத்திலே நம்மை அர்ப்பணித்தால் தேவன் நம்மை அழகாக நேர்த்தியாக உருவாக்குவார். தேவன் தம்முடைய நோக்கத்தோடு கூட நம்மை ஆயத்தப்படுத்தும் போது அர்ப்பணித்து அவருடைய கரத்திலே அழகான பாத்திரமாக வடிவமைக்கப்பட விட்டு கொடுப்போம். தேவன் யாரை பயன்படுத்த முற்படுகிறாரோ அவரை அழைக்கிறார், அவரை நோக்கத்தோடு அழைக்கிறார், அவரை உருவாக்குகிறார், அவருக்கான பாதையையும் அழகாக வடிவமைக்கிறார். இப்பேற்பட்ட நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஏற்ற கற்களாக மாளிகையிலே இணைக்கப்படுவோம். தேவநாமத்திற்கே மகிமையை கொண்டு வருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரர் சாம்பியல் பிரபு அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. Oh
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். ஆண்டவரிடம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகும் நீர் செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றீர். அந்த திட்டம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். பல்வேறு காரணங்களை சொல்லி நாங்கள் உம்முடைய ஊழியங்களிலிருந்து விலகாதபடிக்கு எவ்வண்ணமாக நீர் எரேமியாவை அழைப்பித்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு அதிகாரத்தை தந்தீரோ, அவனுமே எங்களுடைய தாளந்திற்கு ஏற்ப நாங்கள் உம்முடைய ஊழிய பணியிலே பங்கு கொள்ள அருளையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்படிதுமாக இந்த சத்தியத்தை கேட்ட உமது பிள்ளைகள் அனைவரும் தங்களால் ஈன்றதை உம்முடைய ஊழிய பணிக்காக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவனுமே கர்த்தாவே தங்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வேலையானாலும் சரி, கல்வியானாலும் சரி, ஆண்டவரே பலவீனமானாலும் சரி, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்கின்ற வேளையிலே நீர் கேட்டு அதற்கு பதிலை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றபடினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். கர்த்ததாமே கிருபையாக இறங்கி அவர்கள் கேட்ட அனைத்து ஆசீர்வாதத்தை தந்து நிகழ்ச்சியின் முடிவிலே பெருத்த ஆசீர்வாதத்தையும் பெருத்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் கூற வேண்டுமென்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து கர்த்தர் நமக்கு சொல்லித் தந்த ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவியின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் பங்கு கொண்ட ஆராதனை வேளை நிகழ்ச்சியுடனும் பிற இருக்கின்ற நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.